வணக்கம் திருச்சி மாவட்ட மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்பது முன்கூட்டியே மக்கள் ஒவ்வொரு இடத்திலுமே அந்த எழுச்சியான கூட்டம் பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய கோரிக்கையே அவர்களுடைய அடிப்படையான தேவைகளை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அவர்கள் இழந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க கொடுக்க வேண்டும். அவர்களுக்குரிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மக்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி வந்தால் மட்டுமே நடக்கின்ற அநீதிகளுக்கும் அனைத்து வகையிலுமே தீர்க்கப்படும் என்று வெகு நாட்களாக மக்கள் காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சிக்காக ஒவ்வொரு இடத்திலுமே பெண்களை விலை பேசுகின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2.0 நமக்கு தேவையா? குழந்தைகளையும் பெண்களையும் அச்சுறுத்துகின்ற ஒவ்வொரு இடத்திலுமே நடக்கின்ற அநீதிகள், மீட்டெடுத்து கொடுக்க முடியாத வன்கொடுமைகள், பெண்கள் மட்டுமே 35,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். 18,000 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த வழக்கை கூட சரிவர பதிவு செய்யாமல் குற்றவாளிகளுக்கு சாதகமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக அந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கின்றது. இன்னும் எத்தனை வழக்குகள் இந்த காவல் அதிகாரிகளால் விரட்டப்பட்டு அச்சுறுத்தப்பட்ட என்ற அனைத்து வகையான விவரங்கள் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்தால் மட்டுமே அதற்குரிய தீர்வு எட்டப்படும். ஒவ்வொரு மக்களையுமே மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அச்சுறுத்தக்கூடிய சூழ்நிலை இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2.0 விளம்பர மாடல். எளிதாக ஒரு பெட்டி கடையில் கூட கஞ்சாவும் போதைப் பொருளும் இன்றைக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் வர்த்தகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மிகப்பெரிய மாஃபியா கும்பல். நம்மளுடைய மக்களுக்காக துணை நிற்கின்ற காவல்துறை கைதிகளுக்கு இன்றைக்கு முழுமையாக குற்றவாளிகளுக்கு துணை நின்று நடக்கின்ற அநீதிகள் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2.0 ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவிக்கு நடந்த அநீதி என்பது அதற்கு காரணம் உதயநிதி தான் என்று தெரிந்தால் கூட வாய் திறக்காத ஊடகங்களும் அரசியல் அமைப்புகளும் யார் அந்த சார்? உச்சநீதிமன்றம் இதற்குரிய தீர்வு கண்டிப்பாக எடுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக கைப்பற்ற வேண்டும். ஒரு மிகப்பெரிய அளவில் இவர்களுடைய சர்கைட் பிஸ்னஸாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2.0 விளம்பர மாடல் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள தொழிற்சாலைகளை கைப்பற்றி சர்கைட் பிஸ்னஸாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. விவசாய நிலங்களை முழுமையாக வீட்டு மனைகளாக மிகப்பெரிய அளவில் அந்த மக்களை அடித்து விரட்டி கட்ட பஞ்சாயத்து ஆட்களாக இந்த காவல்துறையே இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெண்களுக்குரிய மசோதா இன்றைக்கு மத்திய அரசால் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை முழுமையாக நிராகரித்து எந்த விதத்திலுமே பெண்கள் இவர்களுக்கு சமமாக வரக்கூடாது என்பதற்காக ஒரு ஆக்கிரமிப்பு செய்து நிராகரிப்பு செய்து கொண்டிருக்கிறது. பெண்களை ஒரு போதைப் பொருளாக பார்க்கின்ற இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி நமக்கு வேண்டுமா என்று மக்களாகிய நீங்கள் மட்டுமே தீர்மானிக்க வேண்டும். என்றைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காக துணை நின்றிருக்கிறது. மக்கள் அந்த 3 வேளை உணவருந்த வேண்டும், வசிப்பதற்கு வீடு கட்டமைப்பு, வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று முழுமையாக மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள், மக்களுக்காகவே வாழ்ந்து சென்றவர்கள் நம்மளுடைய தலைவர்கள். இன்றைக்கு மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அந்த 7 லட்சம் கோடி எந்த விதத்திலுமே மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்காமல் நிராகரிப்பு மட்டுமே கிடைத்திருக்கிறது. திருச்சி மாவட்டம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே முழுமையாக தீர்க்கப்படும். அங்குள்ள அந்த குப்பை கூலங்களுடைய அனைத்து வகையான பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். திருச்சியில் நடக்கின்ற வன்முறைகளுக்குரிய தீர்வு கண்டிப்பாக எடுக்கப்படும். அங்குள்ள கிராம பகுதியில் உள்ள மின்சார இணைப்புகள் மற்றும் தண்ணீர் இணைப்புகள் உடனடியாக கொடுக்கப்படும். மழை வெள்ளத்தின் காரணமாக நடக்கின்ற அந்த மிகப்பெரிய தண்ணீர் தேக்கம், அதற்குரிய பாதிப்புகள் முழுமையாக நிவர்த்தி செய்து தரப்படும். வேலை இல்லாத மக்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புகள் கொண்டு வந்து தரப்படும். மற்றும் விவசாய மக்களுடைய மேம்பாட்டுக்குரிய அனைத்துமே முழுமையாக காப்பாற்றப்படும். மற்ற துறையில் இருக்கின்ற அனைத்து சமூக மக்களுக்கும் மேம்பாடுக்குரிய பாதுகாப்பு நிர்ணயம் செய்து தரப்படும். வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்துக்கு. நம்பிக்கையுடன் மக்களே, நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டை மீட்டெடுப்போம். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய 2.0 விளம்பர மாடலை அடித்து விரட்டுவோம். நன்றி.